இன்றைக்கி நம்ம பாட்டிமா சமையலில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவே 2 நிமிஷம் தாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1. 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே 300 கிராம் பீட்ரூட்டுக்கு தான். நறுக்கி வச்சிருக்க பீட்ரூட்டை இப்போ சேர்த்துருங்க. நான் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. வாரத்தில் ஒரு தடவையாச்சும் வீட்டில் பீட்ரூட் பொரியல் செய்யுங்க. அது உடம்புக்கு நல்லது. ரத்தத்தில் இருக்கிற சிகப்பணுக்களை அதிகப்படுத்தும், ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்யும். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 100 ml தண்ணி. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 7லிருந்து 10 நிமிஷத்துக்கு. தண்ணி இப்படி நல்லா வத்திடணும். ஒரு சின்ன பீஸ் தேங்காவை துருவி அந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் பூ சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய பாட்டிமா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. நன்றி.